ஹாய் வணக்கம் நண்பர்களே. ஒரே படிப்பு படிப்பு குளிர் அப்படின்னு போயிடுச்சு வீட்டுக்குள்ளே. சரி இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு படத்துக்கு போகலான்னு ஏதோ ஒரு படம் வந்திருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. படம் பேர் என்ன, டிராகனா. அதுவே எனக்கு போகிற ஐடியாவே இல்லைங்க. என் ஃப்ரெண்டு ராஜி கேட்டாங்களா, சரி போகலாம் ஒரு சேஞ்சுக்கு, வீட்டுக்குள்ளே தானே இருக்கோம். பசங்களும் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு 10 days லீவ் இருந்துச்சு. பாவம் அவங்களும் ரொம்ப பிஸியாக ஓடிட்டே இருந்தாங்க. ஒரு சேஞ்ச் இருக்கட்டும்னு சொல்லிட்டுருக்கா போனோங்க. எப்போவுமே நாங்கள் ஜிஃபேர் மாலில் அதான் போய் பார்ப்போம். அதான் நமக்கு நியர்பையும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் ஃபுல்லாக குளிர் மழை, வெளியிலே வரல. ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் தான் கொஞ்சம் சூரியனே வெளியில் தெரிஞ்சிச்சு, அப்படி இருந்தது. கொஞ்சம் ஓகே பரவாயில்லாமல் இருந்தது. சரி போகலான்ட்டு போனோம். நாங்கள் 7:30 படத்துக்கு 7 o'clock ரீச் ஆகிட்டோங்க. என் ஃப்ரெண்டு வரல. மற்றவங்கள்டையும் கேட்டேன், எல்லாம் பிஸி. சரி ஓகே நம்மகிட்ட போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்தாச்சு. நான் என்னென்னா எனக்குலாம் இப்போல்லாம் என்னென்னா கொஞ்சம் காமெடியாக கமர்ஷியலாக ரொம்ப கேஷுவலாக இருந்தால் போதுங்க. ரொம்ப ஃபைட்டு அப்படியே பிரம்மாண்டமாக இந்த சவுண்டு அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போல்லாம் ஏதோ ஒன்று ஜாலியாக போனால் சரி, ஏதோ ஒன்று ஜாலியாக இருந்தால் சரி, காமெடியாக இருந்தால் சரின்னு சொல்லிட்டு சரி ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு போனேங்க. ரியலி சும்மா சொல்லக்கூடாதுங்க, மூவி ரொம்ப சூப்பராக இருந்தது. என் ஃப்ரெண்ட் ராஜி லேட்டாக வரேன்னு சொன்னாங்க. சரி நாங்கள் ஃபஸ்ட்டே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோங்க. பாப்பாவுக்கு மார்னிங் ஹிந்தி எக்ஸாம் இருந்தது. அதான் 4th எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஈவினிங் சரி ஃபுல்லாக ரெஸ்ட்டு மத்தியானம்லாம் எடுத்துகிட்டு ஈவினிங் கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு போனோடனே எனக்கு டீ குடிக்கும் போல இருந்தது. காலையில் ட்ராவல் பண்ணி பிளாக் டீ வாங்கி குடிச்சு ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. அப்புறம் அவங்க 10 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. அப்புறம் அவங்களே வெளில போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. என்ன இருக்கு வேதாங்க? ஏய் வா மாமா, இங்கே இருங்க, செல்ஃபி எடுத்துட்டு போகலாம். வேதாங்க இங்கே பேர் தனு, இங்கே பேர் விளையாடுங்க போங்க. நான் வந்து கூப்பிட்றேன்னா டைம் இருக்கு. இங்கே இருக்கும். எனக்கு டீ வேணும். என்னாச்சு? டீ பாப்கார்ன் வாங்குங்க. ஜூஸ் மாமா, ஜூஸ் மீடியம் சிப்ஸ் இருக்கா? அம்மா அந்த ஜூஸ் வாங்கிட்டாங்க. எந்த ஜூஸ்? அங்க இருக்கு பாருங்க. ஓகேவா? இல்லை போதும் போதும் வேணும். வேதான் இங்கே பேர் எல்லாரும் வச்சு ஷேர் பண்ணி சாப்பிடலாம். பாட்டை கேளு. எனக்கு டீ இருக்கான்னு கேளுங்க. பிளாக் டீயா? கரெக்ட் டீ அப்படின்னா கரெக்ட் டீனா? டேய் பிடிங்கடா அவன்
அம்மா கூட்டிட்டு போறீங்களா? அம்மா ஃபுல்லாவா எங்கடி அப்பாவே காணும். என் ஃப்ரெண்டை பார்க்குறக்கா வேகமாக நடந்து போனாங்க. ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க வந்து என் ட்ரெஸ் மேலே ஃபுட்டு எதோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சூடாக நல்லா கொட்டிட்டாங்க. பாவம் சாரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் ஆப்போசிட்டில் ராஜியை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே சரி பரவாயில்ல, அப்புறம் என்னோடய மிஸ்டேக் இருக்குது, நானும் கவனிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் பாவம் அவங்க தொடச்சலாம் விட்டாங்க. அப்புறம் ரெஸ்ட் ரூமில் போய் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். வெட்டி சொல்லிருக்கியாமா? ஒரு சம்பவம் ஆகி போச்சு. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக நான் என் ஃப்ரெண்டு ராஜியோடய உட்காந்துருந்தேன். அவரோட உட்காரலாம். ஆனால் அழுதுக்கு ராஜி சமாதானம் பண்ணிகிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமாக. ஆனால் நான் விட்டு சொன்னேன், ரொம்ப அழுதுக்கிறேன். அப்புறம் எனக்குமே ரொம்ப ஃபீல் ஆச்சுடி. சில சுச்சுவேஷன்கள்லாம் நமக்கு சுச்சுவேஷன் மேட்ச் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் வந்ததுடி அப்படின்னாரு. ஏன்னா அந்த பேரண்ட்ஸ் கஷ்டப்படும் போது பார்க்கும்போது பயங்கர பெயினாக இருந்ததுங்க. அவங்கள நம்புகிறாங்க அந்த பேரண்ட், அவனை பிளைண்டாக, ஆனால் அவன் ஏமாற்றிக்கிட்டே இருந்தானா அதை பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இருந்தது. உண்மையிலே பேரண்ட்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி என்ன விஷயம் செஞ்சாலும் மனசு கஷ்டமாக இருக்கும். பையன் வாழ்க்கை கட்டுறக்கூடாதுன்னு எல்லாரும் முன்னாடி தப்பா ஒத்துக்கிட்ட பாரு. அப்பயே நீ ஏன் பிள்ளைதான்ப்பா. அது மட்டும் இல்லை சார், திரும்ப கரஸ்ல இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் 90%. பட் தோத்துட்டோம்னு உட்கார்ந்துட்டே இருக்காம திரும்பி எழுந்து ஓடுறதுதான் பெரிய சக்சஸ். அந்த வகையில Dragon is one of the most successful student who passed out of this college. ரியல்லி சும்மா சொல்லக்கூடாதுங்க, படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய இடத்துல அழுதுட்டேங்க. ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக நான் அழுகாச்சேன். எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்களே. ஒரு பொண்ணு சொன்னால் உடனே மாறுவான் அப்படியே யோசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்களே. ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, அதாவது அம்மா அப்பாவை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. ஆக்சுவலாக கடைசியில் அது ஒரு பெரிய சீன் வச்சு செமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பிகினிங்லேருந்தே என்னை அழுக வச்சது கூட அந்த பேரண்ட்டோட சென்டிமெண்ட் அந்த இதுதான் சொல்ல போனோம். ஆக்சுவலாக நம்ம எப்போவுமே குழந்தைங்களாம் என்ன தெரியுமா, நாமளாம் என்ன தெரியுமா, அவங்கவுங்க தப்பை ரியலைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே பெட்டருங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்துலையும் நம்ம எதுவும் செய்யலைனா கூட நம்ம தப்பை நம்ம யார் என்னென்ன பண்ணுறோமோ அதை வந்து உணர்ந்துடணுங்க. உணர்ந்துட்டாலே நிறைய விஷயங்கள் சரியாயிடும், நிறைய மாற்றங்கள் வரும். ஆக்சுவலாக இந்த படத்தில் செம்மையாக எடுத்துருக்காங்க. படம் சூப்பர். ஹானஸ்ட்டாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. அந்த ஹானஸ்ட்டை வச்சு காமிச்சிருக்காங்க. நிறைய பசங்க எப்படி இருக்காங்க என்னன்னு தெரில, பட் இந்தளவுக்கு இருக்குமா டீப்பாக அப்படின்னு எனக்கு தெரில. பட் நிறைய வேறு விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், சென்டிமெண்ட்லாம் ரொம்ப எமோஷனாக இருந்தது. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். உண்மையிலே நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி போகல. படம் உண்மையிலே ரொம்ப சூப்பருங்க. படம் பார்த்த ஃபீல் எனக்குலாம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஒரு எமோஷனாகவே இருந்தேன். நாம் ஒவ்வொருத்தரும் நம்மளை என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணிட்டாலே நிறைய விஷயங்கள் மாறிடுவோங்க. பேரண்ட்ஸோட இடத்துல இருந்து பார்க்கும்போது ரொம்ப பெயின். இந்த படம் பயங்கர பெயின்ஃபுல்லான, ரொம்ப எமோஷனாக இருந்தது. படம் முடிஞ்சோடனே அப்புறம் 10 ஆகிடுச்சு. நேற்று தான் கேத்து சாப்பிட்டோம். சரி இன்றைக்கி என்ன போகிறது முதல் நாளே. ஆனால் சொன்னாங்க நாங்கள் அல்பேக் தான் கேட்டோம், நீங்கள் மறுநாள் அல்பேக் வாங்கிக்கணும். அப்போ நான் என் ஃப்ரெண்ட் ராஜி நானும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு பசங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா இருந்தது. ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு அப்பா வருவார். நோன்பு மறுநாள் காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் மால் எல்லாமே 3 o'clock வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் போலங்க. சில ஷாப் மட்டும் க்ளோஸ் பண்ணாங்க.
அப்புறம் எல்லாரும் அப்போ தான் உள்ள மாலுக்குள்ளே என்ட்ரி ஆனாங்க. அப்படியே நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அது வந்து எந்த உனக்கு வந்து வச்சு தரேன்டா. அது வச்சு தருவா. இப்போ யாருக்கு இல்லை அப்போ நக்கட்ஸ் இருக்குமா? நல்லா சாப்பிடு. இல்லை நம்ம பார்க்கிங் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. அவங்க மேலே பார்க் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் கீழே பார்க் பண்ணியிருந்தோம். மூவ் ஆனப்போ தான் அங்கே எனக்கு சில திங்ஸ் தேவைப்பட்டது. இவங்க போய் காரில் உட்காருங்க, நானும் வேதாவை மட்டும் போய் வாங்கிட்டு வரணும். அவன் ஜூஸை தாங்க போய் ஃபஸ்ட்டு எடுத்தான், கேரிஃபர் போனான். உனக்கு அல்மாராய் ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒன்றா காமிச்சிட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு லெமன், எனக்கு 7 குடிக்கணும் போல இருந்துச்சு. சரி லெமன் ஜூஸ் வாங்கிட்டு போனோம். எல்லோரும் குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு என்ன ஜூஸ் ஆளுக்கு ஒவ்வொன்று எடு. சரிடுங்க. நீ எடுத்துட்டு வா. வெஜிடபிள் டீ எங்கே இருக்கும் பாட்டாரோ? ஏய் வேதா, அல்மாரா இதை எடு வேதா. பாய்ங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஏய் இங்கே வா. பேசாமல் ஒன்று பெருசு வாங்கிட்டு போவோமாடா. ஆனால் அப்பா திட்டுவாரு. பெருசு வேண்டாம். சின்னதாக ஆப்பிள் ஜூஸ் தானே.